சார் அந்த 40 லட்சம் எங்க சார்? 40 லட்சம் ஏவா வேலு அவர்களுடைய வீட்டில இருந்து கட்டுக்கட்டா 40 லட்சம் ரூபாய் எடுத்தாங்கன்னு சொல்லி செய்தி வந்துச்சு. அந்த 40 லட்சம் எங்கு சாரே அப்படின்னு கேட்டா ஏவா வேலு அவர்கள் சொல்றாங்க, அதெல்லாம் சுத்த பொய்ங்க, இதெல்லாம் அரசியல் பழிவாங்கல் பார்த்துக்கோங்க. சட்டசபையில் தாவேகாக்கு எதிராக ப்ரூஃபாக நிறைய கேள்விகள் கேட்டேன், சும்மா ஆடி போயிட்டாங்க. அதனால் அரசியல் பழிவாங்கல்ல என் மேலே இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சியை கொடுத்து அது இந்த ஊழல் இல்லாட்டி லஞ்சம் வாங்கினேன் ஏதோ ஒன்று, இதெல்லாம் நாங்கள் பார்க்காததா? அதெல்லாம் பார்த்துடலாம் சார், இது பக்கா அரசியல் பழிவாங்கல். அப்போது சிவசங்கர் அண்ணன், நீங்கள் உங்களுடைய ஒரு எடுபிடி பிஏ அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்களே, அதுக்கு சிவசங்கர் அவர்களும் பதில் கொடுத்திருக்கிறார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாதப்பா, என்னுடைய பிஎன் கூட செய்தி ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருந்தாலும் அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது, அந்த எஃப்ஐஆரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அவருடைய உதவியாளர் என்று அறியப்படக்கூடிய அவர் தான் சொல்லிக்கிட்டாரே தவிர நான் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் இது அரசியல் பழிவாங்கல். சட்டசபையில் அவங்களுக்கு எதிராக நான் நல்லா பேசிட்டேன் பார்த்துக்கோங்க. 2-3 டிவி இன்டர்வியூஸ் வேறு கொடுக்குறேன். இதனால் கதி கலங்கிட்டாங்க தாவேகா. பயம், வேதநாயகம்னா பயம். அதனால் இப்போ எங்களை பார்த்து பயந்ததுனால எங்களுக்கு எதிராக இந்த மாதிரி வழக்குகளை தொடுக்கிறார்கள். அரசியல் பழிவாங்கல் சார். இவ்வளோதான் பேசினாங்களா? வேறு ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாம் வந்திருக்குங்க, அதெல்லாம் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். பயந்தாங்கோலி தனமா காணவில்லை அப்படின்னு சொல்கிறான். இது வேறு யாரும் சொல்லலை, ஐயா முத்தரசன் அவர்கள் சொன்னது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முத்தரசன் அவர்கள் அதே நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேசின போதும் ராசா அவர்கள் பேசின கடந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அரசியல் சதுரங்கம் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு சார், தமிழ் பொக்கிஷம் ஃபேமஸ் ஆகாமல் இருக்குது சார். முதல்லலாம் என்னைய பார்த்தா நீ தமிழ் பொக்கிஷம் விற்கிதானப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போல்லாம் பார்த்தா டியூட் நீங்கள் அரசியல் சதுரங்கம் அவர் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய மாற்றம், முன்னேற்றம். எனிவே, அப்போ இந்த ராசா அவர்கள், அந்த ஸ்டாலின் அவர்கள் இவங்கெல்லாம் பேசின அந்த கல்யாண வீடு இருக்குல்ல, அங்கே முத்தரசன் அவர்களும் போயிருக்காங்க. நான் அவர் எப்படி உடஞ்சிருப்பாரோ எப்படி இருப்பாரோன்னு சொல்லி தான் போனேன். ஆனால் மனுஷன் முந்தானத்து எந்த ஸ்டாலினோ அதே ஸ்டாலின் தான் இப்போ. அதே விறுவிறுப்பு, அதே வரவேற்பு, இதெல்லாமே அப்படியே இருக்குது. அவர் என்ன இங்கே தோத்துட்டார் அம்பிட்டு தானே, நாங்களாக சொன்னால் அவர் ரொம்ப கஷ்டமாக இருப்பார், அவருக்கு உடம்பு சரியில்லை, இது எதுவுமே நாங்கள் சொல்லலை. அவர் வென்று விட்டார் என்றால் அவர் வெற்றி பெற்றவர், தோல்வி அடைந்தார் என்றால் தோல்வி அடைந்தவர். இந்த உலகத்தில் யாருமே தோற்றது கிடையாதா? நான் தோற்றுருக்கேன்ப்பா, நிறைய இடத்துல தேவையான இடத்துல தோற்றுருக்கேன். எவன்லாம் இனி தோற்றதுக்கு சிரிச்சிருக்கானோ அவன் முன்னாடியே ஜெயிச்சிருக்கேன். இதே மாதிரி அவரும் ஜெயிக்கணும், அதுதானே வாழ்க்கை. எப்பவுமே ஜெயிச்சுட்டே இருந்தால் சுவாரஸ்யமே இருக்காதப்பா, சப்புன்னு இருக்கும். எல்லாம் சொல்கிற மாதிரி வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பாட்ட கேட்டா அப்பா ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவார், வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். அப்புறம் ஏன்பா தோல்வி அடைந்து வந்தால் மட்டும் 2 இழுப்பு இழுப்புறீங்க அப்படின்னு கேட்டால் இது ஜகஜம் அப்படின்னு சொல்லி பழகிக்கணுமா. அப்போ மக்கள் உங்களுக்கு ஒரு தோல்வியை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து பாடம் கற்று எங்கள் அப்பா இப்படி என்னை அடிப்பாரோ, எங்கள் அம்மா இப்படி என்னை அடிப்பாங்களோ, இல்லை திட்டுவாங்களோ, இல்லை பேசாமல் இருப்பாங்களோ, அதே மாதிரி மக்கள் உங்ககிட்ட நிறைய அன்பை எதிர்பார்த்தாங்க, மக்கள் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தாங்க, மக்களுக்கான நிறைய நற்பணிகள் நீங்கள் செய்வீங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அது செய்யாததுனால மக்கள் கோபம் அடைந்து திமுகவை கழட்டி விட்டுட்டு தாவேகாவை சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ மக்களுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சி தாவேகா, அம்பிட்டு தான். நாளைக்கு தாவேகாவும் எதுவும் செய்யலைன்னா மக்கள் அவங்களையும் கழட்டி விட்டுருவாங்க. நீங்கள் காசு கொடுத்தாலும் சரி, இல்லை கொலுசு கொடுத்தாலும் சரி, இல்லை குத்து விளக்கே கொடுத்தாலும் சரி, ஒன்றும் இங்கே வேலைக்கு ஆகாது. அதனால் மக்களை எப்படி சாந்தப்படுத்துறதுனா காசு கொடுத்தலாம் இனிமேல் சாந்தப்படுத்த முடியாது. அரசியல் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பழக ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பழக ஆரம்பித்தாலே விட மாட்டாங்க, பேச ஆரம்பித்தா சுத்தமாக விட மாட்டாங்க. இப்போ படிக்க வேற ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அதனால் இனி மக்கள் தான் உங்களை தீர்மானிக்க போகிறார்கள். நீங்கள் மக்கள் எப்படி வாழணும், மக்கள் எந்த செய்தியை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ண முடியாது. யூ ஆர் நாட் அ டிசைடிங் அத்தாரிட்டி. உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இருந்துச்சு எப்போ? சன் நியூஸ் மட்டும்தான் நல்ல செய்தி, நீங்கள் சன் டிவி மட்டும்தான் பார்க்கணும். 7 மணிலேருந்து 8 மணி வரை, 7:30லேருந்து 8 மணி வரை, 8 மணிலேருந்து 8:30 வரை இப்படிங்கிற செய்திகளை மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் இப்படின்னு சொன்ன ஒரு காலம். அந்த காலம் அது 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 சன் டிவி காலம். அந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இது சோஷியல் மீடியா காலம். இந்த காலத்தில் உண்மை யார் சொல்கிறா, பொய் யார் சொல்கிறா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு மக்கள்
அவங்களுடைய டேட்டாவை காலி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உழைச்ச காசு எடுத்து அவங்க ரீசார்ஜ் பண்ணி அந்த ரீசார்ஜில் யாருடைய வீடியோ பார்க்கணும், யாருடைய வீடியோ தப்பு ரைட்டு இதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறாங்க, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் வீடியோ பதிவு பண்ணுறாங்க, எடிட் பண்ணுறாங்க. சாரே எல்லாருமே இப்போ ஷார்ட்ஸ் எல்லாம் எடிட் பண்ணுறாங்க அவங்களே. அப்போ இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்க போது நீங்கள் இனிமேல் பொய் சொல்ல முடியாது. இந்த பழைய குருடி கதவை திரடி அப்படின்னு சொல்கிற மாதிரி பழைய விஷயங்கள் அப்படியே வச்சுட்டுலாம் நீங்கள் இனிமேல் காலத்தோட்ட முடியாது. எகெயின் அண்ட் எகெயின் நீங்கள் பேசுகிறதுனால அதை உண்மையின் மக்கள் நம்பிடுவாங்களா? ராசா அவர்கள் பேசிட்டாரு, ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டாங்க, இதோ பாருங்கள் தோழர் ஒருத்தர் முத்தரசன் அவர்கள், இதே தோழர்களை கேவலமாக திட்டினவர் ராசா அவர்கள். அப்படிப்பட்ட ராசா முன்னாடி உட்கார்ந்துட்டு முத்தரசன் அவர்கள் பேசினதே கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு மிகப்பெரிய அவமானம். இல்லைன்னு சொல்லிடுங்க பார்ப்போம். உண்மையான கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை மனசில் பதித்த ஒரு நபரால் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மன்னராட்சிக்கு எதிரானவர்கள் கம்யூனிஸ்ட் சார்ந்தவர்கள். கம்யூனிஸ்ட் அப்படின்னு கம்யூனிசம் அப்படிங்கிறதே ஒரு குடும்பம் மட்டும் வாழ வேண்டும், பல குடும்பங்கள் இங்கே மாண்டாலும் பரவாயில்லை அப்படிங்கிறத அக்செப்டே பண்ண மாட்டாங்க. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும். ஒரு இட்லிக்கு மேலே நீ உன் பசிக்கு மேலே ஒரு இட்லி சாப்பிட்டாலும் அது அடுத்தவனுடைய இட்லி அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாரும் சொல்லியிருக்காங்கல்ல. அதனால் இந்த கம்யூனிஸ்ட் தோழர்களை வைத்து பாவலா காண்பிப்பது, ராசாவை வைத்து பீலா விடுவது, இப்படிங்கிற பல விஷயங்களை இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மக்கள் இதெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப பெரிய அளவில் புளிச்சு போச்சு போல். நம்ம ஊர் பேருந்துகளில் நீங்களே சொல்லுங்கள், மக்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஆல்ரெடி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்போ திடீர்னு கேட்டால் அரசு போக்குவரத்து கழகம் மட்டும் இருந்துச்சு. இந்த பார்த்திபன் அந்த பக்கமாக வடிவேல் அவர்கள், இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும், அப்போ இங்கே மீன் விற்காமல் இங்கே அழிச்சிடுவார், நல்ல மீன்கள் விற்கப்படும், அப்போ பாக்கி உள்ளவெல்லாம் கெட்ட மீனா, மீன்கள் விற்கப்படும், எங்களுக்கு பார்த்தா தெரியாதா, விற்கப்படும், எதை விற்கப்படும். இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், தமிழ்நாட்டில் தானே அந்த போக்குவரத்து கழகம் இருக்குது, இப்போ தமிழ்நாடு தேவையா? அரசு போக்குவரத்து கழகம், அரசு தானே போக்குவரத்து கழகத்தை நடத்துகிறாங்க. போக்குவரத்து கழகம், போக்குவரத்துக்கு தானே இதை வச்சுருக்காங்க. கழகம் அழிச்சிரு, ஒன்றுமே இல்லாமல். இதை திமுக காரங்க செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. கேட்டால் பெயிண்ட் இல்லைன்னு சொன்னாங்க, பட்ஜெட் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த லெட்டர், அந்த லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. திடுத்து பண்ணி பார்த்தா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டார். இப்போ பாருங்கள், எல்லா பேருந்துகள்லையும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லி இருக்கான். என்னப்பா இது? அவருடைய ஆட்சி காலத்தில் இதெல்லாம் நடக்கலை, இவருடைய ஆட்சி காலத்தில் நடக்குது. தமிழ்நாடுங்கிற பெயரே தமிழ்நாட்டுக்கு வச்சுருக்காரு பாருங்களேன். எங்காலும் வேற ஆளியா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தாவேக்காரங்க எல்லாரும் பெருசாக கொண்டாடிட்டு இருக்காங்க. தேவையா? சின்ன ஒரு விஷயம் தான். ஆனால் அரசியல் அது பெருசாக பேசப்படுது அல்லவா? நீங்கள் தமிழ்நாட்டை ஒழித்தீர்கள், அவங்க தமிழ்நாட்டை வரவழைத்திருக்கிறார்கள், அம்பிட்டு தான். அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிற அந்த டைட்டிலிருந்து சொல்கிறீங்க. அடுத்ததாக இன்னொரு செய்தி. இந்த வீடியோவை, இந்த பாடலை பாடியவர் விஜய் அப்படிலாம் சொல்லி போடுவாங்க. இந்த வீடியோவை எடுத்தவர் முதல்வர் விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இன்றைக்கி வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோ உங்களுடைய பார்வைக்காக. வீடியோ பார்த்தீங்களா? நல்லா எடுத்திருக்காருல. கண்டக்டர் கூட டிரைவர் கூட சகஜமாக பேசி சில்லறை கொடுத்து டிக்கெட் எடுத்து அவர் பஸ் பயணம் செய்தது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப வைரல். பொதுவாக போவாங்க, பஸ் பயணம்லாம் போவாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு என்னமோ பிடிச்சிருந்துச்சு. இது என் தனிப்பட்ட கருத்து தான். எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் நிர்பந்தம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் லைக்கை போடலாம், நம்ம வீடியோ சேனலுக்கு லைக்கை போடலாம். அடுத்ததாக இந்த வெள்ளை அறிக்கை பற்றி போடுங்க விக்கின்னு சொன்னாங்க. டிஎன்இபிக்கு வெள்ளை அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா? நாளைக்கு சம்பவத்தை செய்கிறோம், நாளான்னைக்கு இல்லை நாளைக்கே வேலு அவர்களுடைய சம்பவத்தை களமிறக்க போகிறோம். அறப்போர் இயக்கத்துக்கூடலாம் பேசியாச்சு, அவங்க டேட்டா நமக்கு தந்தாச்சு. அந்த டேட்டா வச்சு இனிமேல் வீடியோ போடுறது மட்டும்தான் நம்முடைய கடமை. அந்த கடமையை செவனே நான் செய்வேன். பார்க்கக்கூடிய நீங்கள் நபர்கள் தயவு செஞ்சு பிபி மாத்திரலாம் போட்டுட்டு பாருங்கள். அம்பிட்டும் டேட்டாவாக இருக்குது. அந்த டேட்டாலாம் தாண்டி வேறு ஏதாவது டேட்டா வேணும்னா அறப்போர் இயக்கம் அதை ஹேண்டில் பண்ணிக்கிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க தானே இந்த வழக்கையை தொடர்ந்தார்கள். அடுத்ததான் இன்னும் இருக்குது. அதானி 3000 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு. அதுவும் நம்ம தமிழ் பக்ஷம் சேனலில் வரப்போகுது. எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருக்கேன். நிறைய ப்ரூஃப் அதுக்கான ரீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய விஷயங்கள் அதை பற்றி கேதர் பண்ணணும். எல்லாம் வந்தோடனே அடுக்கடுக்காக தமிழ் பக்ஷத்தில் அந்த வீடியோக்கெல்லாம் பதிவு செய்யப்படும். அதையும் அரசியல் சதுரங்கத்தில் போட மாட்டேன்னா அது எல்லோருக்கும் தெரிய வேண்டியது. அரசியல் படிக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, அது வாழ்நாள் ஃபுல்லாக தமிழ் பக்ஷத்தில் இருக்க வேண்டிய காணொலிகள். ஏன்னா அதுக்கான விதி, அதாவது தீர்ப்பு வந்தாலும் சரி வரலனாலும் சரி, தமிழ் பக்ஷத்துக்கு அது ஒரு ஜுவல்லரி மாதிரி, அதாவது கிரீடத்தில் இருக்கக்கூடிய வைரக்கல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. மாநகராட்சியில் தூய்மை பணியை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும்.
தங்க மோதிரம் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இது சொன்னது வேற யாருமே கிடையாது, தாவேகாவினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் விசிகா. இந்த 6 தொகுதியில் இடைத்தேர்தல் வரப்போகுது, அதில் திமுக தனித்து தானே நிற்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அப்போ விசிகா ஏன்பா தாவேகாக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க, என்னப்பா அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், சார் நம்ம கூட்டத்திலே ஒரு கருப்பாடு இருக்குது சார், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. ஈவன் சவுக்கு சங்கர் உட்பட நிறைய பேர் விசிகா சரியில்லை, தாவேகா கூட இணக்கமாக போக மாட்டேக்காங்க. தங்க மோதிர திட்டம், நீங்கள் மோதிரத்தை இப்போ போட்டுட்டிங்கன்னா குழந்தைகள் பெருசாகிடுவாங்க, பெருசான அந்த மோதிரத்தை அந்த குழந்தைகள் போட முடியாது. அதனால் அந்த தங்க மோதிர திட்டத்தெல்லாம் நீங்கள் தள்ளி வச்சுட்டு அங்கே நிறைய பிரசவ வார்டுகள் இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் மெச்சப்படுத்துங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செய்யுங்க. நல்ல யோசனை தான். ஆனால் தங்க மோதிரத்தை தள்ளி வச்சுட்டு தங்க மோதிரம் சின்னதாயிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் எப்படி அக்செப்டபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. திமுக காரங்க சொல்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டவுட் வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் தாவேகாவே சட்டசபையில் நடந்ததை பற்றி விமர்சனம் பண்ணுவதும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது, பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் செயல்படும் தலைவர் ஒரு முதல்வரை நான் பார்க்கிறேன்னு சொல்லி துரை வைக்க அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதிமுக ஆட்சியை தொடர்வதற்கு திமுக அங்கே மிகப்பெரிய அளவில் உதவி செய்திருந்தார்கள் என்றால் அதைவிட அரசியல் அயோக்கியத்தனம் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி வைக்க கேட்டிருக்காரு. இவங்கள தான் ராசா அவர்கள் அந்த கல்யாண மண்டபத்தில் பேசியிருக்காரு. பொதுக்குழு நடத்தி நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது உறுதி செய்ய போகிறதாம் ஒரு கட்சி, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை கூட அந்த கட்சிக்கு இருக்காதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினார் ராசா அவர்கள். அது எந்த கட்சி அப்படிங்கிறது மட்டும் எனக்கு இன்னும் தெரியல. ஒருவேளை அது மதிமுகவா இருக்குமோ அப்படிங்கிறது தான் இன்னொரு கேள்வி. இதில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு முக்கியமான மேட்டரை விசிகாவுக்கு சும்மா டைரக்டாகவே சொல்லிட்டு போயிட்டார். பனையூர் பாபு அப்படிங்கிற விசிகாவை சார்ந்த ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு சும்மா 2 மணி நேரம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய மீட்டிங்கை போட்டு, விசிகே என்னை விட்டு நீ போயிட்டினா உன்கிட்ட இப்படி நபர்களை பறித்து உன்னுடைய கட்சியை டுமார் டமில்னு சொல்லி மாற்றி எடுத்துருவோம், பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஹிடன் மெசேஜை திமுக கொடுத்துருக்காங்க. அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுகவை இதுக்கு மேலே நம்பணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும், மக்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்னது இப்போ திமுகவுக்கு மட்டும் கிடையாது, விசிகாவுக்கு மட்டும் கிடையாது, என்டையர் தமிழ்நாட்டுக்கும் சிறப்பு செய்தியாக இருக்கிறது. சார் இந்த மின்சார வாரியத்துக்கு புதிய நபர்கள் அவங்களுடைய ஆணை அந்த ஜாபுக்கான அந்த லெட்டர்ஸ்லாம் கொடுத்தாங்கல்ல விஜய் அவர்கள், நிர்மல்குமார் அவர்கள்லாம் சேர்ந்து, அது ஸ்டிக்கர் ஒட்டின வேலையாங்க. யார் சொல்லியிருக்காங்க? அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். என்ன சொல்லியிருக்காரு? இல்லை தேர்தல் அறிவிப்பால், தேர்தல் டக்குன்னு அறிவிச்சிட்டாங்க பார்த்துக்கோங்க, அதனால் மின்சார வாரியத்தில் பணி ஆணை வழங்குவதும் பதவி உயர்வு வழங்குவதும் செய்ய முடியாமல் போனது. இல்லாமல் அதெல்லாம் நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக தான் இருந்தோம், அவங்க வந்தாக எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அவங்க ஆட்சி அமைத்தாக அவங்க உடனே பணி ஆணையம் கொடுத்துக்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. ஆக்சுவலாக செய்ய வேண்டியது திமுகயா, செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் தானேயா நாங்களும் சொல்கிறோம். அப்போ நாளைக்கு தூய்மை பணியாளர்கள், அதே மாதிரி நம்ம செவிலியர்கள், அதே மாதிரி இந்த பார்ட் டைம் ஜாபில் இருக்கக்கூடிய, அதாவது பெர்மனெண்ட் ஜாப் இல்லாமல் டெம்பரரி ஜாபாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பணி ஆணையம் கொடுப்பாங்க. அந்த நேரமும் இதே மாதிரி திமுக காரங்க இல்லைங்க, ஆக்சுவலாக அவங்க போராட்டம் நடத்தின உடனே நாங்கள் அவங்களுக்கு பணி ஆணையம் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தோம், எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்கப்பா, அதனால் எங்களால் எதுவும் செய்ய முடியலை, எங்களை போய் நீங்கள் தப்பாக அது எப்படிப்பா அவங்களுக்கு மனசு வருது? ஆட்சி நாங்கள் தான் நடத்துகிறோம், கட்சி நாங்கள் பிரித்து விட்ட கட்சிகள் தான் இன்றைக்கி அந்த கூட்டணியை வச்சு தாவேக்காவை ஆட்சி நடத்த விட்டுருக்கு எங்களை அப்படின்னு சொல்லி அடுத்த கல்யாணத்தில் ஏதாவது பேசுவாங்க, பார்த்துக்கோங்க. நான் அம்பிட்டு தான் சொல்லுவேன், இன்னும் நிறைய எடுத்து வச்சேன், ஆனால் இதுவே ஓவர் டைம் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? அது வரைக்கும் ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 4 நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து விட்டு, ஐயா இப்படி ஒருத்தன் இருக்கான், அரசியல் பேசுகிறான், படிக்கிறான், என்னமோ செய்கிறான், ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷனையும் போட்டு விட்டிங்கன்னா சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட நம்ம பிரபலம் அடைவோம். எங்கேயாவது பார்த்தா ஒரு ஹாய் பாய் சொல்லிக்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.